அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கோவையிலிருந்து உசைன். என் கேள்வி என்னன்னா, ஒரு வீட்டில் தாயோ தந்தையோ மரணிச்சிட்டாங்க. அவங்களுக்கு துவா செய்கிறது பிள்ளையோட கடமை. ஆனால் வீட்டில் இருந்து செய்கிறது, பள்ளிவாசலில் இருந்து அவங்களுக்கு துவா செய்கிறது விட கபருக்கு நேராக போய் துவா செய்கிறது சிறப்பாக. அது கிளியராக ஒன்று வணக்கம். கோவையிலேருந்து உசைன் சகோதரர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, பெற்றோர் இறந்துடுறாங்க. இறந்தவங்கள உள்ளூரில் கபர்ஸ்தானில் அடக்கம் பண்ணியிருப்போம். அவங்களுக்காக துவா செய்யும் பொழுது அவங்க இடத்துக்கு போய், அடக்கம் செஞ்ச இடம் இருக்குல்ல, அங்கே போய் நின்று அவங்களுக்கு துவா செய்வதா அல்லது வேறு இடத்துல செய்வதா, நம்ம இருந்த இடத்துலேருந்து செய்வதா என்று கேட்குறாங்க. பெற்றோருக்கு துவா செய்வதற்காக வேண்டி அடக்கஸ்தலம் போகணும்னு மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. அடக்கஸ்தலம் போவதுடைய நோக்கம் அது வேறு. பெற்றோர்களுக்கு துவா செய்கிறது ரப்பி ஃபிர்லி ஒலி வாலி தைய என்றெல்லாம் என்ன செய்கிறது, நம்ம துவா செய்வது அத்தஹியாத்தில் துவா செய்யலாம், தொழுகையில் செய்யலாம், தொழுகைக்கு வெளியே செய்யலாம், உங்களுக்கு எப்போவெல்லாம் டைம் கிடைக்கிறதோ ஒரு தொழுகைக்கு பிறகு செய்யலாம். பெற்றோருக்காக அல்லாட்ட முறையிடுறது தான். அங்கே போய் நின்று கேட்டால் தான் அவருக்கு கேட்டது அர்த்தமாகாது. அதனால் பெற்றோர்களுக்கு நீங்கள் துவா செய்வதற்காக வேண்டி அங்கே போக தேவையில்லை. அதே நேரத்தில் பொதுவாக கபருஸ்தானுக்கு போய் ஜியாரத் செய்வது ஒரு சுன்னத்து இருக்கிறது. கபருஸ்தானில் தர்காக்கு இல்லை. தர்காங்கிறது மார்க்க விரோதமாக கட்டப்பட்டிருக்குது. அது கபருஸ்தானில் வராது. கபருஸ்தான் சொன்னால் சாதாரண மக்கள் அடக்கப்பட்டிருக்கிற பொதுவான அடக்கஸ்தலம் இருக்குல்ல, அங்கே போய் எதுக்கு போக சொல்கிறாங்க? அங்கே பெற்றோர்களுக்கு நன்மை சேர்க்குவதற்காக போக சொல்லலை. எதுக்கு போய் சொல்கிறாங்கன்னா, ஜூருஹா ஃபைன்னஹா துதைக்கிருள் ஆஹிரா, நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள், அது ஆஹிரத்தை நினைவுபடுத்தும், மறுமை நினைவுபடுத்தும், மௌத்தை யாவப்படுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தன் கபருஸ்தானுக்கு நேரம் கிடைக்கும் போதும் அப்படி போய் நின்றான்னு சொன்னால் நம்மளும் போயிடுவோம். இப்படிலாம் கொடிக்கிட்டு வாழ்ந்தார், இவரெல்லாம் போயிட்டார், அவரெல்லாம் போயிட்டார் என்று ஒரு எண்ணம் வரும் பொழுது அந்த மரண பயத்தோடு நம்ம திரும்பி வந்தோன்னு வைங்களேன், கொஞ்சம் நாளைக்கு இது வேலை செய்யும். தப்பு தண்டா செய்யும்போது அந்த மரணம் நாளைக்கு வந்துட்டா என்ன செய்யுது, நாளை கட்சி வந்துட்டா என்ன செய்யுது, இப்போ கூட மௌத்து வந்துருமே என்று ஒரு நாளைக்கு கொண்டா இதே இடத்துல உங்களுக்கு போட்டுருவாங்களே, இந்த ஒரு எண்ணத்தை மனிதன் சொற்பொழிவு மூலமாக அதை உண்டாக்கிற முடியும்டாலும் இப்படி பார்த்தா தான் நிறைய பேருக்கு வரும். அதுக்காக என்ன செய்கிறாங்க, நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஜியாரத்து நோக்கம் அதில் கூட என்ன சொல்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் தியார கௌமின் மூமினின், மூமின்களுடைய உலகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அப்படிலாம் சொல்லிட்டு நான் அன்தும் சலஃபனா ஓ நகனும் பில்ல தருங்குறோம். நீங்கள் எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க, நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதுதாங்க போய் சொல்லிட்டு வர்றோம். அல்ல உங்களுக்கு எங்களுக்கு ரஹமத் செய்வானாங்க, மன்னிப்பானாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், கபராளிகளை நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க, நாங்கள் மட்டும் இருக்க போகிறோம், இந்த பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஜியாரத்துடைய துவா. அதில் என்ன வழங்குறது, அந்த பாப்பாவை போய் பார்க்குறது, அம்மாவை போய் பார்க்குறதுக்காக வேண்டி என்ன இல்லை, அது வைக்கப்பட்டது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தாயார் இந்த இஸ்லாமெலாம் வருவதற்கு முன்னாடியே மூத்தா போயிட்டாங்க. மூத்தா போனாலும் ஒரு இணை கற்பிக்காமல் கல் மண்ணை வணங்காதவர்களாக இருந்திருக்கணும். அப்படி அவங்க இருக்கலை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் என்னுடைய தாயாருக்காக பாவ மன்னிப்பு தேட அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி தரலை. என் தாயாருடைய கபரை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டேன், பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தான். அப்போ கபருஸ்தானில் போய் அம்மாவுடைய கபரை பார்க்குறாங்க, ஒரு மன ஆறுதலுக்காக வேண்டி. நம்ம அம்மா இங்கே தான் அடக்கியிருக்காங்க, நம்மளை வளர்த்தாங்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு இப்படி நினைவுபடுத்திட்டு வருவதற்காக வேண்டி அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் போனாங்களே தவிர கையை எந்த அனுமதிக்கல. அப்போ கபருக்கு போகிறது துவா செய்வதுங்கிற டாப்பிக்கே ரசூலுல்லாஹ் கேட்க முடியாத, தாயாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கலாம்னு தடை செஞ்சுட்டான்ல. அப்போ அந்த கபரில் என்ன செஞ்சாங்க, நின்றுட்டு வந்திருப்பாங்க, நினைவு கொண்டுட்டு வந்திருப்பாங்க. என்ன, அம்மா தனக்காக இருந்தது மருந்து நல்லா இருந்திருக்குமே, அவங்களும் நேர்வழிக்கு வந்தால் நல்லா இருக்குமேன்னு மனசில் பட்ட ஆசைகள்லாம் அப்படி நினச்சிக்கிட்டு ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டு வர்றதுக்கு போய் பார்த்துருக்குறாங்க. அதுதான் துவாவுக்கு தான் பர்மிஷன் இல்லையே. அதனால் கபரு ஜியாரத்து என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. ஆனால் கபரு ஜியாரத்துன்ட்டு அவங்க என்ன வழங்கிட்டாங்கன்னா தர்காண்டு வழங்கிட்டாங்க. பொதுவான கபருஸ்தானுக்கு மக்கள் போகிறதே கிடையாது. இங்கேருந்து மெனக்கிட்ட நாகூருக்கு போகிறாங்க, ஊரில் கபரே இல்லையா, ஊரில் கபர் இருக்குமா, ஏண்டா எங்கேயே போகிறீங்க, கபரு ஜியாரத்துங்கிற சுண்ணத்துக்கு எந்த ஊரில் கபருஸ்தான் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்கிறது. அவரவர் ஊரில் உள்ள கபருஸ்தானுக்கு போய் நின்று நீங்கள் எல்லாம் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக, நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க,
நாங்கள் தான் வரப்போகிறோம் இப்படி சொல்லிட்டு பாருங்கள், நம்மளுடைய வணக்க வழிபாடு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சேஞ்ச் வரும், ஒரு மாற்றம் வரும். அதுக்காக உள்ளது தான். நீங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யலாம், எந்த இடத்தில் எப்படி இருந்தாலும் நீங்கள் துவா செய்வதற்கு மார்க்கத்தில் ஒரு ஒரு தடையும் கிடையாது. அங்கே தான் போய் சொல்லணும் செய்யணும் என்று வலியுறுத்தப்படவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் முந்தி வந்த பெற்றோர் அல்லாமல் எல்லாருக்கும் நீங்கள் துவா செய்யணும்னு இருக்கு. அம்பிட்டு பேருக்கு அப்புறம் போவா செய்கிறோம். அல்லாஹ் நம்ம குர்ஆனில் கற்றுத்தர்றான், ரப்பனா கஃபிர்லனா ஒலி இஹ்வானினா அல்லதீன சபக்குனா பில் ஈமான். இறைவா எங்களை மன்னிப்பாயாக, ஈமானோடு எங்களுக்கு முந்தி போயிட்டாங்களே எல்லாரையும் மன்னிப்பாயான்னு கேட்க சொன்னான். அப்போ போன அம்புட்டு பேருடைய கபூர்லையும் போய் அப்படியே கேட்குறோம், இருந்த இடத்துல இருந்து தான் கேட்குறோம். அப்போ முந்தி உள்ளவர்களுக்கெல்லாம் துவா செய்யும் பொழுது அங்கே போய் கேளுங்க நல்லா சொல்லலையே. அதனால கபூரில் போய் தான் பெற்றோருக்கு செய்யணுன்றது கிடையாது. அது கபருக்கு போகிறதுங்கிறது பெற்றோரை மட்டும் கருத்தில் கொண்டு போகாமல் கபராளிகள் கபரு சியாரத்து மரணத்தை யாவப்படுத்திட்டு வரணும். பெற்றோரையும் போய் பார்த்துட்டு அதுவும் மரணத்தை யாவப்படுத்தும்ல, அம்மாவெல்லாம் இருந்தாங்க போயிட்டாங்க நம்மளும் தான் போக போகிறோன்ட்டு ஒரு அது மனசில் அந்த உறுதிப்படுத்திட்டு வந்தால் நம்ம கொஞ்சம் நாளைக்கு நல்லவனாக இருப்போம். அது மறந்துட்டால் மராவருக்கு போனால் ஒரு சார்ஜ் ஏற்றின மாதிரி. அதுக்கு தான் கபருக்கு போகிறதுக்கே தவிர இது துவா செய்வதற்கு அவங்களுக்கு துவா செய்கிறதுக்காக போகிறேங்கிறது கிடையாது. என்னுடைய ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு போகிறேன், அதான் அதில் உள்ளது.